ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் ஊரில் செம்மையாக மழை பெய்யுது. இந்த மழைக்கு சூடாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் வெறும் பொட்டேட்டோ ஆனியனை வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் பேர் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஆனியன் ஃபிட்டர்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நம்ம செயின்ஸ் கிச்சனை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டி மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஆனியன் ஃப்ரிட்டர் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பொட்டேட்டோ அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதிலே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச மல்லி இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இருக்குல்ல அரிசி மாவு, சோள மாவு, பெப்பர் பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த நேரத்தில் நம்ம உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்பூனில் எடுத்து ஆயிலில் போட வேண்டியதுதான். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம நிறையா வேணும்னா பெரிய இதில் 2 மூணாக போடலாம். நான் கொஞ்சம் தானேங்கனால ஒன்றா போட்டுக்கலான்னு இதை வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டு நம்ம அப்படியே வெந்த உடனே திருப்பி போட்டுருவோம். அதே மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம அப்படியே எடுத்தோம்னா இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஆனியன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடும். வெந்த பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம பின்னாடி பக்கம் திருப்பி போட்டோம். இப்படி 2 பக்கமும் நல்லா முருன்னு வெந்த உடனே எடுத்து ஆறுனப்போ சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வந்திருக்கா. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். பாருங்க, நம்ம பொரிச்சு எடுத்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, இதை சாஸோட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களோட குட்டீஸ்க்கு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.